அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே தொடர்ச்சியாகவே கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஜேடபிள்யூ மெயின் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எப்போ சார் நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 அண்ட் நவம்பர் 27 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜேடபிள்யூ மெயின் அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ காலையில் மார்னிங் 10 o'clock நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ மெயின் nta.nic.inங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இதில் லிங்க் டு தி கரெக்ஷன் விண்டோ ஃபார் தி ஜேடபிள்யூ மெயின் 2025 செஷன் 1 அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். அதாவது எக்ஸாமினேஷன் சர்வீசஸ்.nic.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருந்தக்கூடிய உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா இதை மட்டும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கனாலே உங்களோட ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களோட அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம யூஸிங் அப்ளிகேஷன் விண்டோ யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன டேட்டாஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மதர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு தடவை தான் மாற்ற முடியும். இதுக்கு மேலே ஃபர்தராக அப்லோட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ அட்ரஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இது எதையும் மாற்ற முடியாது. அதுக்கடுத்து ரிமைனிங் உங்களுடைய 10th மார்க் ஷீட் 10th டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, 12th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, பேன் கார்டு நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதுபோக உங்களுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து இப்போ நீங்கள் மாற்ற விரும்புனீங்கன்னா கூட மாற்றிக்கலாம். அதுமாரி மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட மாற்றிக்கலாம். அதுபோக வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணலாம், ஜெண்டர் என்ன மேலா ஃபீமேலாங்கிறத சேஞ்ச் பண்ணலாம், கேட்டகரி கம்யூனிட்டி என்ன கேட்டகரிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப் கேட்டகரி பிடபிள்யூடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட சிக்னேச்சருக்கு முதற்கொண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுபோக நீங்கள் எழுத விரும்புகிற பேப்பரை கூட நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். பேப்பர் சில பேர் பேப்பர் 1 மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இப்போ 2A மற்றும் 2B கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 26 மற்றும் 27 நாளைக்கு நைட்டு 11:50 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேடபிள்யூ மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்ஷன் விண்டோவில் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இல்லை சார் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு சொன்னாலுமே ஒரு டைம் இந்த கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களாங்கிறத இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போயும் நீங்கள் செக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஜோசா கவுன்சிலிங் டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது உங்களை அறியாமல் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட இதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇ மெயின் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.